வரும் 9ஆம் தேதி வெளியாகவிருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. விஜயை நல்லா வச்சு செய்ய போகுது பிஜேபி, டவுட்டே வேணாம். துணிவே சக்தி, துணிவே சக்தி. ஜனநாயக படத்தை நிறுத்தி வச்சிச்சு. ஷாம் தம்பி, இந்த துணியும் வளர்ச்சியும் கடுமையான உழைப்பால வந்தது. நீ மோதனா கடுமையா உழைக்கணும். குருநாத் கூட சண்டை போட நீ குருநாத் ஆகணும். ஆனா குருநாத் ஒரே ஒருத்தன் தான். கடைசியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷனா அவங்க போட்டிருக்கிற அறிக்கையில பிளாக்ல டிக்கெட் வாங்கினவங்களாம் நீங்க கொடுத்து காசை வாங்கிங்க, படம் வராது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்கன்னு தெரியல. யாருக்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு நீங்க காசு ரிட்டர்ன் வாங்கிங்க. என்னாச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். ஆனா இவனை பார்த்தா எனக்கு சிரிக்கணும் தான் தோணுது. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. ஆனாலும் பாருங்க, இந்த அணில் குஞ்சுகள் உட்காந்துட்டு சோசியல் மீடியால உருட்டுட்டு உங்களுக்கு போகி பண்டிகை கிடையாது, அப்புறம் எங்கடா உங்களுக்கு பொங்கல்? உங்களுக்கு பொங்கல் போக்கிரி பொங்கல், இது பராசக்தி பொங்கல் தான். அப்ப படம் வந்து சென்சார்ல பிரச்சனை, அதனால நாங்க வந்து இந்த பொங்கலுக்கு வரல. பராசக்தின்னு இருக்குல்லப்பா படம் என்ன கண்டென்ட் என்ன ஓபனா சொல்லிட்டாங்களே. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் ஓபனா வந்துருச்சு. யூனியன் கவர்மெண்ட் அடிச்சிருக்கான் படத்தை. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. அதுக்குமே சில இடங்கள்ல விட்டு அது முன்னாடி கொடுத்து மற்ற இடங்கள்ல ஓகேன்னு சொல்லி அவங்க சென்சார் கொடுத்து, நீ என்ன அதை விட பெரிய அரசியல் தள்ளிருக்கிய இந்த படத்துல இல்ல அறுத்து குமிச்சிருக்கியா? நீங்க பெரிய அவ்வளவு பெரிய அரசியல் புளுத்திக்கல. நீங்க நான் அப்படி சொன்னவே இல்லையே. நீ என்ன சண்டை போடுறதுக்கு வாங்கினாலும் கூப்பிட்டோம்னாங்க ரிங்க போட்டு வெயிட் பண்றாப்ல எஸ்கே. டேய், நீ சரியான ஆம்பளை வவ்வாலா இருந்தா இன்னொரு பஞ்ச் பண்ணி பாடுறா. அது என்ன சண்டை பண்ணும்போது நான் ஒத்தகையை கட்டி நான் ஒத்தகையில சண்டை போடுறேன். நான் ஒரு நாள் லேட்டா வர்றேன், நீங்க வாங்க. நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. என்ன பிரச்சனைனாக்கா, சென்சார் கொடுக்கும்போது யூபிஐ தான் கொடுத்துருக்காங்க. இவனுங்க போயிட்டு சரி யூபிஐ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இப்போ கொண்டு போய் படத்தை விட்டோம்னாக்கா அட்ருப்ளாப் எனக்கு ஜீ தமிழ்ல படம் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க, மகா கிரிஞ்சியான படம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தந்தாங்க. எந்த ரிவ்யூ வரும் அந்த படம் வாழையாக ஒரு படம் அப்படிதான் இருக்கும். மொக்கன்ட்டாங்க பார்த்து ஜீ தமிழ்ல பார்த்து மொக்கையாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, சர்டிபிகேட் வரல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க. கதை இப்படி போகுதா? நீங்க கடைசி படம்னா என்ன படம் என்ன பண்ணுங்க, அவருக்கு மரியாதை விட்டு நீங்க விலகணுமா இல்லையா? பாவம், அவரே வயசானவர். ஐயோ பெரியவர் நிக்கிறாரு, நான் யூத்னு சொல்றா. படத்தை லாஸ்ட் கடைசி பண்ணு, உங்களுக்கு ஈவ இருக்க முடியல, இறக்கம் இல்லையா உங்களுக்கு? அடுத்த கடத்து வந்துட்டாங்க இவங்க. விஜய் படத்தை வந்து இப்படி வந்து எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஏதாவது குரல் கொடுத்தா என்னையா இண்டஸ்ட்ரி? நீங்க செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். இவர் எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாப்லையா? இவருக்கு மட்டும் இண்டஸ்ட்ரியா வந்து குரல் கொடுக்கணுமா? இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு நொன்னாங்கற. அப்புறம் இவரு வந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு சிஎம்மாக தூக்கி உட்கார வைக்கணும். ஏன்டா அந்த பதவிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதர வேணாமா? எங்கெல்லாம் பார்த்தா இளிச்சவாயி சுண்ணாம்பு மாதிரி இருக்கா? என்னென்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இது சொல்றேன் பாரு. ட்ரைலர் விட்டுருக்காப்ல, அதுல ஒரு ஷாட்ல ரத்தத்தை அப்படி நக்கிட்டு வராப்ல. மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பியை மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு. உனக்கு நக்கிறது பிடிக்கும்னாக்கா தனிப்பட்ட இல்ல, நான் சொல்றேன் ரத்தத்தை, அது தனிப்பட்ட விஷயம். எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. ஒரு ஆஃப்டர் 500 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன்ல வச்சுட்டு ஓட்டில ரிலீஸ் பண்றேன். என்ன மக்களுக்கு சேர ஓட்டிலையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? யூடியூப்ல போடு. ஏன் இந்த ரத்தவரி? ஒரு யூடியூப் நம்ம டிவிக்கு யூடியூப் இருக்குல்ல, அதுல ரிலீஸ் பண்ணி அவன் கேட்பான். நான் பாக்குறேன் 500 கோடி தானே, என் மக்களுக்கு 500 கோடி செலவு பண்றான். ஊர் ஊரா கொண்டு இந்த படத்தை போட்டுக்காம, ரொம்ப தேவையான படம் அது. மக்களுக்கு தேவையான அரசியல் இருக்கு, மக்கள் இப்படி ஒடுக்கப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க. இந்த படத்துல நான் முக்கியமான அரசியல் பேசியிருக்கேன். மக்களுக்கு தேவை கொண்டு போட்டுடா. நம்ம சோதா நல்லா இருக்காதடா, காசு பெரிய காசு மோசடி அப்படின்னு சொல்லி நீ ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா உன்னை தடை பண்ண போறான். ஸ்டாப்.
நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சென்சார் போர்டு யூனியன் கவர்மெண்ட் கீழே தான் வருதுங்கிறது நீ யாரை கேட்டாலுமே தெரியும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இவ்வளவு அடிமுட்டாலும் ஒருத்தனை வச்சுட்டா கூட சரி ஐயா எடப்பாடி சீமானுக்கே தெரியும் சொல்ல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அப்ப ஒரு நேஷனல் ஜர்னலிஸ்ட் அவருக்கு தெரியாதா என்ன? அவர் போட்டுக்கு போய் உட்கார்ந்து பேசுறாப்ல இதுக்கு திமுகவும் டான் பிக்சர்ஸ் தான் காரணம் அப்படின்னு. இந்த சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உறுப்பினரா இருப்பாங்க. அதுக்கு இயங்கி வர அந்த அமைப்புல தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அவங்க இன்ஃபுளுன்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்படுதா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ்ல இவங்க பயப்படுறாங்களா? இவரு வாசிக்க அவங்க ஆட இவங்க வாசிக்க தில்லானா மோகனம் போல சொல்ற மாதிரி நம்ம ஒரு பட சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறது கூட பயந்து நான் இப்பதான் பாக்குறேன். சொல் பயந்தான் இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? வலுவா அமௌண்ட் கொடுப்பாங்க. என்ன குடுக்குறாங்கன்னே தெரியல நம்மளுக்கு. இல்ல என்ன ஆமாண்டா இப்படி முரட்டு முட்டாள்தனமா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது பாலடா கொடுத்து சாக வேண்டியதானே? ஆவுன்னா அது என்ன சென்சார் பண்ணா அது திமுக, இது திமுக தீய சக்தி. திமுக ஓட்டு போடாதீங்க. எங்க பாண்டிச்சேரியில ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீ அதாவது பாண்டிச்சேரியில புல் மப்ல இருக்க கூட இப்படி பேச மாட்டாங்க. சொல்றான் நீ காலதான் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகல, ரோஹிணி தட்டு இருக்காது அடிச்சு காலி போட்டுருவாங்க. ரோஹிணி தட்டு எல்லாம் போனாங்க. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு ஆனா அந்த மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.